அரசாங்கத்தில் தான் இந்த குளம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு 1,40,00,000 செலவில் 2 குளங்கள் புனர்நிர்மாணம் ரோட்டு போட்டு கல்வெட்டுகள் போட்டு மதவுகள் கட்டி வான்கள் கட்டி பொதுமக்களாக எங்களுக்கு 160 குடும்பங்களோட காணி இது. இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உடனடியாக செய்யப்படாத நிலங்களை காணி செய்யறதுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த காணியை நாங்கள் செய்யணும். இந்த பண்டில் நிற்கிற மக்கள் அவ்வளவுக்கும் 1 ஏக்கர் காணி இல்லாமல் மீன் பிடிக்கிறதும் மணல் ஏற்றுறதும் கொள்ளி வெட்டுறதும் இப்போ போன்ற கூலியில் வாழ்கிறோம். 675 குடும்பம் தொட்டு கிராமத்தில் இருக்குது. 675 குடும்பமும் சமுர்த்தி முச்சில் தான் வாழுது. வானத்து மலைக்குத்தான் எங்களுக்கு 3 மாத ஜீவன சாப்பாடு. 3 மாதத்துக்கு பிறகு கூலியால் தான் சாப்பிட்றோம். நாங்கள் இந்த குளத்தையும் காணியும் பிடிச்சிருந்தா ரொட்டோ மக்களுக்கு 2 பூமும் வெள்ளம் அமைச்சக்கூடிய காணியும் கால யுத்தத்தில் முப்படைகளும் சேர்ந்தான். இப்போ இந்த ரோட்டால் வெளியே வரணும்னு இப்போ காடு வளர்ந்து போயிருக்குது, செடி காடுகள் வளர்ந்து போயிருக்குது. இதை கட்டியால் அரைக்கி போட்டு இந்த காணி எங்களுக்கு விவசாயம் செய்யணும். இந்த காணியை செய்கிறதுக்கு ஜனாதிபதியும் ஜிஐயும் ஆளுநரும் டிஓவும் சகல பேரும் சேர்ந்து இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் அரசாங்கத்தில் அந்த காணியை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத்தாங்க. 650 பேர் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காணி பற்றாக்குறையால் இது 300 ஏக்கர் காணி இருக்குது புளியங்குளத்தில். இந்த காணியை எங்களுக்கு விடுதலை செஞ்சு தருமாறு இப்போ இருக்கீங்க ஜனாதிபதி அவர்களிடத்தில் நான் தயவுடன் வேண்டிக் கொள்கிறேன். என்றால் எங்கள் ஆட்சியப்பா காலத்தில் செய்து வந்த வயல் காணியை எங்கள் அரசாங்க கட்டுப்பாடுகள் உட்பட்டு வன கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தியுள்ளதால் எங்களுக்கு உள்நுழைய அனுமதி இல்லாது இருப்பதால், அது போதிய அளவு தண்ணீரும் இருப்பதால் குளத்தில் எங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அதை அனுமதி பெற்று தந்தால் மிகவும் நன்றியாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தில் தான் இந்த குளம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு 1,40,00,000 செலவில் 2 குளங்கள் புனர்நிர்மாணம் ரோட்டு போட்டு கல்வெட்டுகள் போட்டு மதவுகள் கட்டி வான்கள் கட்டி பொதுமக்களாக எங்களுக்கு 160 குடும்பங்களோட காணி இது. இந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உடனடியாக செய்யப்படாத நிலங்களை காணி செய்யறதுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்திருக்காரு. இந்த காணியை நாங்கள் செய்யணும். இந்த பண்டில் நிற்கிற மக்கள் அவ்வளவுக்கும் 1 ஏக்கர் காணி இல்லாமல் மீன் பிடிக்கிறதும் மணல் ஏற்றுறதும் கொள்ளி வெட்டுறதும் இப்போ போன்ற கூலியில் வாழ்கிறோம். 675 குடும்பம் தொட்டு கிராமத்தில் இருக்குது. 675 குடும்பமும் சமுர்த்தி முச்சில் தான் வாழுது. வானத்து மலைக்குத்தான் எங்களுக்கு 3 மாத ஜீவன சாப்பாடு. 3 மாதத்துக்கு பிறகு கூலியால் தான் சாப்பிட்றோம். நாங்கள் இந்த குளத்தையும் காணி